ஒவ்வொரு மாதமும் ஒரு குடும்ப விழாவாகவே அவர்கள் எடுத்து வருகின்றார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர் இந்த ஒரு வாய்ப்பை நமது கட்டுவர் சங்கம் வாயிலாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவிற்கு அவரை சிறப்பு விருந்தினராக நான் கூப்பிட்டிருந்தோம். அவர் அதை அன்று என்னிடம் கூறினார்கள், இது போன்று ஒரு மருத்துவ முகாமை நமது கிராமத்திலே நீங்கள் சொல்லுங்கள். எப்போ விஎஸ் தென்னரசு அண்ணன் அவர்கள் தாம் பொறுப்பேற்ற இந்த 1.5 வருடங்களில் நம்ம சொன்னார். மிக மிக இது ஒரு பெரிய விஷயம். எல்லாம் ஒரு நாள் தமிழ்ச்சங்க விழாவிலே கலந்து கொண்ட பொழுது ஒரு நம்ம நல்ல நிகழ்ச்சி என்றுதான் கூற வேண்டும். இந்த விழாவாகவே நாம் எடுத்துள்ளோம். ஒரு குடும்ப விழாவாகவே கட்டுனர் சங்கத்தை சேர்ந்த தலைவர் அவர்கள், செயலாளர் திருவாளர் இளையராஜா, இந்த கட்டுனர் சங்கத்தினுடைய பட்டய தலைவர் ஆர் கணேஷ், ராஜகோபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்துள்ள எம் ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்துள்ள வேணுகோபால், இந்த நம்மளுடைய இந்த நாமக்கல் மையத்தினுடைய இந்த இலவச மருத்துவமாம், இது 16வது இலவச மருத்துவமாம். இதில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5000 பேருக்கு நாங்கள் இதுவரை செக் பண்ணியிருக்கோம். அந்த 5000 பேர்த்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 450 பேர்னாலும் அதில் பயனடைஞ்சிருப்பாங்க தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு எல்லாரும் ஒரு முக்கிய காரணம் எங்களுடைய நாமக்கல் மையத்தினுடைய அனைத்து ஈசி உறுப்பினர் மற்றும் உறுப்பினர்கள் தான். அவங்க தான் எங்களை அவங்க நம்ம எங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று ஒவ்வொரு இதை எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தை மட்டும்தான் இருக்கும். கிராமப்புறத்தில் அதிகமாக இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பயனடைகிற வரையில், ஏன்னா அவங்களுக்கு என்ன பிபி இருக்கா, சுகர் இருக்கா, என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கிராமப்புறத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இசிஜி எடுக்கிறோம். முதல்ல பிபி பண்ணுறோம், சுகர் செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இசிசி தேவைப்பட்டால் இசிசி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மேல் சிகிச்சை தேவைப்பட்டதை என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து நம்ம சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரிக்கு ரெஃபர் பண்ணி அங்கே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை கரெக்டாக டயக்னைஸ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தாலோ இல்லை ஒரு 1 வீக் டேப்லெட் கொடுத்து சரி பண்ணிவிட்டு கூட அவங்க கூட ஒரு அட்டெண்டர் கூட கூப்பிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருந்தால் அந்த அறுவை சிகிச்சை செய்கிற அனைத்து செலவுகளையும் எங்களுடைய நாமக்கல் விட்டஸ் மையத்தை சார்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற பொதுமக்கள் எல்லாமே இதை கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அந்த ப்ராப்ளத்தை சரியா சொல்லிருங்க. அவங்க கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இங்கே முடியாத செக் பண்ணிட்டு முடியாத அடுத்தது நாங்கள் வேண்ட மருத்துவர்களை கொண்டுட்டு போய் அங்கே செக் பண்ணிட்டு அங்கவும் முடியலைன்னா மேல் சிகிச்சை உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு எங்களுடைய என்ன செலவாகுதோ அந்த நாமக்கல் மையம் சார்ந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதை பண்ணி உங்களை அறுவை சிகிச்சை பண்ணி நாங்கள் நாம எந்த இடத்துல கூட உருவாங்க இடத்துல விடுவது இத்தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒவ்வொரு சண்டேவும் நடத்திட்டு இருக்கனால நம்ம உறுதுணையா இருக்க இந்த விவேகானந்தா கல்லூரியினுடைய பிஆர்ஓ மற்றும் செவிலியர்கள் டாக்டர் அலுவலியும் இந்த இடத்துல அவங்களையும் நான் இவங்களுக்கு ஒரு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் இதற்கு அப்பாற்பட்டு நாங்கள் இப்போ வளையப்பட்டியில் ஸ்கூலில் நடத்தினோம். அந்த ஸ்கூலில் நடத்துகிறப்போ அந்த ஹெட்மாஸ்டர் அங்கே நடத்திட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கோரிக்கை வச்சாரு. என்ன கோரிக்கை வச்சாருன்னா, எங்கள் பசங்க எல்லாம் ஃபுல்லாக கீழே மழை பெஞ்சா தண்ணி மழை தண்ணி நிற்குது, அந்த இடத்துல படிக்கிறதுக்கு காலையில் நேரத்தில் படிக்கிறதுக்கும் மதியான நேரம் படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃபேவர் பிளாக் போடணும்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே அதை பொறுப்பேற்று அன்னைக்கு நான் அந்த நேரத்தில் நாங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பொறுப்பேற்று அதனுடைய அந்த போவர் பிளாக் ஃபுல்லாகவே 5000 ஸ்கொயர் ஃபீட் அந்த 2 லட்சம் செலவில் அந்த நேரத்தில் என்னுடைய கம்பெனி செலவை போட்டுவதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலவண்ணப்பட்டி ஸ்கூலில் நாங்கள் நடத்தும் போது அங்கே நாங்கள் சில பேவர் பிளாக் போட்டு கொடுன்னு கேட்டதில் நம்ம ஜிஆர்எம் கணேசன் அவரும் ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் ஒரு 2 லட்சம் செலவில் அந்த பேவர் பிளாக்கை அங்கேயே ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கிறதுக்காக போட்டு கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஒவ்வொரு ஸ்கூலில் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்துறது பொதுமக்கள் பயன்பாடு இல்லாத அப்பாற்பட்டு நம்ம ஸ்கூலில் இருக்கிற அந்த ஹெச்எம்மும் அங்கே இருக்கிற வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுக்கொண்டதை இது நாங்கள் அதையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இந்த தினத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம அண்ணன் சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு கொடுத்த அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இத்தருணத்தில் மீண்டும் முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்படுகின்ற உடல் உபாதைகளை சரியா அவங்க பார்த்துக்கிறதுல அதுக்கு இந்த மருத்துவ ஒரு உறுதுணையா இருக்கும்.
அண்ணா கொஞ்சம் நேரங்கண்ணா கொஞ்சம் அதிகமாக வச்சு எடுங்க அப்பதான் தாண்ட 1 ரூபாய்க்கு 10 ரூபாய் நீ சார்